ஹாய் டுடே நம்ம ஆரி கிளாஸோட 27th கிளாஸ் என்னன்னு பார்த்தோம்னா பீட்ஸ் ஒர்க் பற்றி தான் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். எத்தனை டைப்ஸ் ஆன பீட்ஸ் இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணட்டும், எந்த த்ரெட் யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணணுங்க பார்த்தா இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ரிக்வஸ்ட் நாய்க்கிட்ட இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து உங்கள் டிஸ்பிளேக்கு தேவையான வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் எல்லோரும் இதை கற்றுக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு டிடி குயின் ஃபேஷன் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன அப்டேட் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா மறக்காமல் உங்கள் டிஸ்பிளே என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி சர்வீஸ் கம்மியான ரேட்டில் குட் குவாலிட்டியில் பண்ணி கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பிட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் ஷூயிங் மிஷின் த்ரெட்டு எடுத்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப் நீடில் 24 எடுத்துருக்கேன். ஏன்னா பீட்ஸ் ஒர்க்குக்கு நல்லாயிருக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட அயன் நீடு பீட் நீட்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸுக்கு பாருங்கள். சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக சுகர் டைப்பில் இருக்கேன் சுகர் பீட்ஸு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரெண்டாக போடுங்க. ஓகேவா? எப்போ போல் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தாங்க. நம்ம கீழேருந்து த்ரெட்டை மேலே இழுத்துட்டு இப்போது அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பீட்ஸை உள்ளே தள்ளி இப்போ அது பக்கத்தால் பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுக்கிங்க. உள்ளே விட்டு மறுபடியும் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட்டை சுற்றி மேலே இடுங்க. ஓகேங்களா? மேலே இருக்கும்போது பேக் பை ஃப்ரண்ட் வரணும். சேம் அதே ப்ரொசீஜரே தாங்க. ஆனால் நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டே வருவோம். இது வந்து நம்ம பீட்ஸை வந்து உள்ளே வந்து லோட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு 2க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். இப்போ மறுபடியும் பாருங்கள், த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். 2 பீட்ஸை வந்து சுகர் பீட்ஸை வந்து உள்ளே விட்டுட்டேன். அப்போ உள்ளே விட்டுட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 லைன்ஸ் வந்து பார்த்திங்க ஷேப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? அப்போ இதை போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2mm பீட்ஸ் தாங்க. இந்த 2mm பீட்ஸு சேம் அதே ப்ரொசீஜரே தாங்க. ஆனால் இது ஒவ்வொன்றா லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பக்கம் வந்து ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதுக்கு பொருந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் பீட்ஸ் வந்து டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது 2 கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3mm பீட்ஸ். இதையும் பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் கொடுக்கணும். மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சைடு பார்டர்ஸ்க்கு, ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் 3mm ஒவ்வொன்றா தாங்க போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4mm பீட்ஸ் தாங்க. சேம் இது எப்படி ப்ராசஸ் பண்ணோமோ சேம் அதே ப்ராசஸ் தாங்க. சிங்கிளாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. சிங்கிள் பீட்ஸாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணும்போது இதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் பீட்ஸு. சேம் நான் போடுற எல்லா பீட்ஸும் அதே மாதிரி தாங்க. ஜிமிக்கியில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ். இந்த மாதிரி லோட் பண்ணி அந்த சென்டர் லைன்லேருந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி டைப்ஸ் வரும். இன்னொன்று எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலேயே ஒன்று வந்து லோட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து செப்பரேட்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணுற மாதிரி வரும். ஜிமிக்கி மட்டும் 2 டைப்ஸு உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் மறக்காமல் போட்டு எனக்கு தனியாக செப்ரேட்டாக சென்ட் பண்ணுங்கள். ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோனை பார்த்து நீங்கள் ஃபேஸ்ட்டு பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லைனாக வச்சு நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டணும். இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் பண்ணணும். பாருங்கள்,
இப்படி தான் ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச்சஸ் போடணும் பாருங்கள். ஃபஸ்ட் நேரில், அப்புறம் சைடில், மறுபடியும் நேரில், சைடில். அதாவது நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பண்ண தெரியுங்களா, சேம் அதே மெத்தேடில் நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ்க்கு போட்டிங்கன்னா ஸ்டோன் ஒர்க்குக்கு இப்படி தான் பண்ணணும். அப்புறம் சிங்கிள் பீட்ஸ் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஓகேங்களா. அப்பாங்க நீட்டில் இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அந்த லாக் ஸ்டிச்சை வந்து அப்படியே ரெண்டையும் பிடிச்சி அந்த பீட்ஸ்குள்ளே விட்டு கீழே இழுத்துடுங்க. அவ்வளோதான். அது வந்து முடிச்சு அதே ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி தாங்க நீங்கள் சிங்கிள் பீட் ஒர்க் பண்ணணும். அவ்வளோதாங்க சிங்கிள் பீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜரிடோஸ்க்கு எப்பவும் போல் லைன் ட்ராப் பண்ணி நம்ம த்ரெட்டை எப்படி நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க சின்ன சின்னதாக இந்த ஜரிடோஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிங்க சேம் சைஸில். அதே லோட் பண்ணி அதே த்ரெட்டுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. லாக் ஸ்டிச் போட்டு மோடி கீழே வந்து த்ரெட்டை எடுத்து இப்போ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒன்று மேலே ஒன்று எப்படி போடணுன்றதை நான் இதை சொல்லி தந்துட்டுருக்கேன். அதாவது இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கு, நெக் டிசைன்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி ஜரிடோஸ் யூஸ் பண்ணி இப்படி போடணும்னா இதில் வந்து லீஃப்க்கு அந்த மாதிரி டைப்க்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நேர் லைனில் எப்படி வந்து ஜரிடோஸ் யூஸ் பண்ணுறது அப்படி தான் சேம் இதே மெத்தேடே தாங்க. ஆனால் உங்களுக்கு இது வந்து க்ராஸ் லைனில் சொல்லி தந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர் லைனில் சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுவோமோ அதே தாங்க ஜர்தோசி லோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் புட்டா டிசைன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஜர்தோசியை வச்சு புட்டாஸ் ஒர்க்ஸ் போடலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். நான் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி மிரர் ஒர்க் எப்படி பண்ணணும், புட்டாஸ் மட்டும் தனியாக எப்படி வைக்கணுங்கிறத உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி நம்ம புட்டாஸ் ஒர்க்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். மறக்காமல் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு சர்க்கிள் ஷேப்லேயும் ஒரு திலகம் ஷேப்லேயும் தான் இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி புட்டாஸ் ஒர்க்ஸை போட்டிருக்கேன். இதையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு புட்டாஸ் ஒர்க்ஸ் தான். மோஸ்ட்லி இது ஸ்லீவ்க்கும் யூஸ் பண்ணிக்கிங்க, நெக்குக்கும் யூஸ் பண்ணி மோஸ்ட்லி புட்டாஸ்க்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோஸோட செயின் ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். எப்போ போல் ஷேப்ஸ் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்க. நான் உங்களுக்கு நார்மல் நீடில் போடுறது சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீடில் வந்து எப்படி நூல் கோர்த்து நீங்கள் அதுக்குள்ளே இந்த ஜர்தோசியை வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் டைப்பில். நான் போடுற ஒவ்வொன்றையும் நல்லா வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு வகையான ஜர்தோசியோட டைப் தான். எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால தான் அடிக்கடிக்க என்னால் பேச முடியாமல் ஸ்டாப் ஆகிடுறேன். இது மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு கேப் இருக்க இடத்துல நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கு போட்டுக்கிங்க. இல்லை அங்கே ஏதாவது ஸ்டோன் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பீட்ஸ் வச்சு நான் இது வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் கனால்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரோஸ் வந்து ஸ்டிச் பண்ணலான்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு புட்டாஸ் வச்சுக்கிங்க. நான் ஒயிட் புட்டாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 mm புட்டாஸு. இந்த மாதிரி அந்த புட்டாஸ்க்கு மேலேயே ஆஃப் லைனில் வந்து இந்த மாதிரி ஜர்தோசியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிட்டே வாங்க. இது வந்து நார்மல் நீடில், அதாவது நம்ம ஊசியை போடுறோம்ல நீடில், அந்த நீடில் த்ரெட்டை வந்து கோர்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் புட்டாஸ் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான ஜர்தோசியான ரோஸ் புட்டாஸ் ஒர்க் ஓகேங்களா. இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 3D டைப்ஸில் வரும் ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வச்சு ஒரே ஒரு ஷேப் மட்டும், அதாவது ஒரு ஸ்கொயர் மட்டும் நான் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சென்டர்லேருந்து பண்ணுங்கள், ஓகேங்களா? கார்னர்லேருந்து பண்ணாதீங்க, சென்டர்லேருந்து பண்ணினீங்கன்னா கடைசியில் அந்த டர்னிங் போது உங்களுக்கு பீட்ஸ் கரெக்டாக ஒரு பீட்ஸ் மட்டும் கொடுங்க. நான் சுகர் பீட்ஸ் வந்து டபுள் டபுளாக கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கார்னரில் வந்து பீட்ஸ் கொடுக்கும்போது ஒரு பீட்ஸாக கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்கொயர் வந்து போட்டு பிடிச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். டபுள் டபுளாக கொடுத்துட்டு வரேன். அந்த கார்னரில் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா டர்னிங் திரும்பும்போது ஒரே ஒரு பிட்ஸ் மட்டும் கொடுத்து டர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நீங்களும் போட்டு சென்டர் லைனில் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். சென்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணி சென்டர் லைன் ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் ஏதோ ஸ்கொயர் ஷேப்பில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் பாடும்போது அவுட்டர் லைனில் போய் தான் நீங்கள் ஒரு லாக் பண்ணணும், ஓகேங்களா? இது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது உங்களுக்காகவே ரன் ஆகிட்டு இருக்கு. உமன்ஸ் உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காகவே இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸஸ், பெயிண்டிங் கிளாஸஸ், அது போக நம்ம ஜுவல்லரி மேக்கிங், த்ரெட் மேக்கிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெஹந்தி கிளாஸஸ், நெக்ஸ்ட்டு பியூட்டிஷியன் கிளாஸஸ் ஆல்சோ, எல்லா ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இது உங்களுக்காகவே ஃப்ரீயாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நீங்கள் பார்க்குறவங்களும் இதை நீங்கள் பழகி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணால் கூட போதும். வித் சர்டிஃபிகேட்டோட தான். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.